எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதத்தோட சிறப்பு. இந்த ஆடி மாதத்திலேயே அம்மனுக்கு உகந்த ஒரு மாதமாகவும் சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அற்புதம் வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஆடி மாதத்தில் பார்த்திங்களா, பார்வதியின் சக்தியானது சிவனின் சக்தியை விட அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம். தமிழகத்தில் உள்ள அம்மன் கோவில்களில் ஆடி மாதம் முழுவதுமே திருவிழாக்களானது களை கட்டும். இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி என அனைத்து நாட்களுமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. மேலுமே இந்த நாட்களில் விரதம் கடைபிடிப்பதானது பல மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு தரும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். தேவர்களோட இரவு பொழுதாக சொல்லப்படும் தட்சிணாய காலம் துவங்கும் மாதமாகவும் இந்த ஆடி மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்தப்பட கிடையாது. அதுக்கு மாறாக இது பக்தி செயல்வதற்கான ஒரு அற்புதமான மாதமாக சொல்லப்படுது. மேலுமே குறிப்பாக பெண்கள் பார்த்திங்களா, தெய்வ வழிபாடு செய்வதற்கு மிகவும் ஏற்ற மாதமாக இந்த ஆடி மாதமானது சொல்லப்படுது. இறை வழிபாடு மற்றும் முன்னோர் வழிபாடுமானது அதிக பலனை தரும் மாதமான இந்த ஆடி மாதத்தில் பல விசேஷங்கள் விரத நாட்கள் அமைந்திருக்கு. இந்த ஆண்டு ஜூலை 17ஆம் தேதியானது துவங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்குமே உள்ள இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் மிகவும் சிறப்பான ஆடி மாதத்தில் 2 கிருத்திகை நட்சத்திரங்கள் அமைந்திருக்கு. இதனால் 2025ஆம் ஆண்டில் 2 ஆடி கிருத்திகை கொண்டாடப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதமானது அம்மனுக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுது. அருள் தரும் இந்த ஆடி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டியது பல இருக்குங்க. மாதங்களில் மிகவுமே புனிதமான மாதமாக இந்த ஆடி மாதமானது சொல்லப்படுது. மேலுமே இது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதமாகவும் தத்தியானம் உத்தியானம் என்பவை கூடும் ஒரு மாதமாகவும் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் தெய்வ வழிபாட்டிற்கும் விரதம் நேர்த்தி கடன் செய்வதற்கும் உரிய ஒரு அற்புதமான மாதமாகவும் தெய்வங்களை மட்டுமின்றி முன்னோர்களை வழிபட்டு தர்ம கர்ம காரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற மாதமாகவும் இந்த ஆடி மாதமானது சொல்லப்படுது. மேலுமே இந்த ஆடி மாதம் வெற்றியையும் சுபிட்சத்தையும் தரும் ஒரு அற்புதமான மாதமாகவும் சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் சிறப்புகள் பற்றி தெரிந்தால் கூட இந்த மாதத்தில் எவற்றையெல்லாம் செய்யலாம், அதே மாதிரி எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற குழப்பம் பல பேத்துக்குமே இருக்கும். அதுபோல் என்ன செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேத்துக்குமே தெரியாது. புனிதமான இந்த ஆடி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதமானது ரொம்பவும் அற்புதமான இந்த ஆடி மாதமானது வழிபாடு, ஆடி மாதம் இறை வழிபாட்டிற்கான ஒரு மாதமாக சொல்லப்படுது. மேலுமே இந்த மாதத்தில் இறை சக்திகள் மற்ற மாதங்களை விடவும் அதிகமாகவே காணப்படும் எனவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு, இஷ்ட வழிபாடு, தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு என அனைத்து தெய்வங்களையுமே வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகவும் இந்த மாதமானது சொல்லப்படுது. அதே மாதிரி பெண் தெய்வமான ஆடி மாதத்தை கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு சிறப்புடையதாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த ஆடி மாதத்திற்கு அதிபதியாக சந்திரன் சொல்லப்படுகிறார். இந்த மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சமமான அதிர்வுகள் வெளிப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதனால தான் இந்த மாதத்தில் இறை வழிபாடு, மந்திர ஜபம் எல்லாமே செய்வது மிகச் சிறப்பானதாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த மாதத்தில் எந்த முறை வேண்டுனாலும் கூட இறை வழிபாட்டினை நீங்கள் செய்யலாம். எப்படி செஞ்சாலுமே அது பல மடங்கு அதிக பலனை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. ஆடி மாதத்தில் பார்த்திங்களா, சுபகாரியங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் எந்தெந்த காரியங்களை செய்யலாம், எவற்றையெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். ஆடி மாதம் பெருக்கத்திற்கான ஒரு மாதமாகவும் சொல்லப்படுது. அதே போல தான் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்கள் மற்றும் துன்பங்களை இறை அருளால் போக்கிக் கொள்ளும் ஒரு அற்புதமான மாதமாகவும் சொல்லப்படுது. ஆனால் நம்ம ஆடி மாதத்தில் செய்யக்கூடாதவை அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணம், நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் முக்கியமாக நடத்தவே கூடாது. அதே மாதிரி புது வீடு குடி புகுதல், வீடு அல்லது இடமாற்றம் செய்வதை முக்கியமாக தவிர்க்க வேணும். இதனால் கிரகப்பிரவேசம் போன்றவற்றை தவிர்க்கிறது நல்லது.
அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது. ஆடி மாதத்தில் குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கக்கூடாது. ஆடி மாதத்தில் பெண் பார்க்க செல்வதை முக்கியமாக தவிர்க்கிறது ரொம்பவும் சிறப்பு. அதே மாதிரி இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது நேர்த்திக்கடன் வழிபாடு ஆகியவற்றை நீங்கள் செய்யலாம். தாலி பெருக்கி போடலாம். திருமணமான பெண்கள் பார்த்திங்களா தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். மந்திர ஜபம், யாகம், ஹோமம் போன்றவை எல்லாமே நீங்கள் செய்யலாம் இந்த மாதத்தில். ஆடி மாதம் வாஸ்து புருஷன் நித்திரை விடும் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் வீடு கட்டுமான பணிகளை துவங்கலாம். ஆடியில் புது வீடு வாங்கலாமா அப்படின்னு பல பேர்த்துக்கும் குழப்பம் இருக்கும். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புது வீடு வாங்க அல்லது நிலம் வாங்க முன்பணம் கொடுக்கலாம். குடும்பத்தில் நோய் நொடிகள் நெருங்காமல் இருக்க பெண்கள் அனைவருமே இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தில் தினமுமே விளக்கேற்றி நீங்கள் வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி அனைவருக்குமே நீங்கள் கொடுக்கறது, உணவு தானம் செய்கிறது, வஸ்திர தானம் வழங்குவது ரொம்பவும் சிறந்த வழிபாடாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தினமுமே நீங்கள் மந்திர ஜபம் செய்யலாம். ஆடி மாதத்தில் எந்த மந்திரத்தை நீங்கள் ஜபித்தாலுமே அது வருடம் முழுவதுமே சபித்த பலனை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களை பார்த்திங்களா முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் விரதம் இருந்தாலே வருடம் முழுவதுமே சுபமான வாழ்க்கையானது அமையும். வருடம் முழுவதுமே விரதம் இருந்து வழிபட்ட பலனை இந்த ஆடி மாதத்தில் விரதம் இருந்து கடவுளை வழிபட்டால் உங்களுக்கு கிடைக்கும். அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்வதும் கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பதும் அம்மனோட அருளை முழுமையாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருவிளக்கு பூஜையானது நடத்தப்படுவது ஒவ்வொரு ஊரில் இன்னும் கூட நடத்திட்டு வராங்க. அந்த விளக்கு பூஜையில் நீங்கள் கலந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலுமே சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் தாம்பூலம் வழங்குவது குடும்பத்திற்கும் ரொம்பவும் நல்லது. தமிழ் மாதங்களில் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த ஆடி மாதமானது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகவும் மாதம் முழுவதுமே சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாகவே இந்த ஆடி மாதமானது அமைஞ்சிருக்கு. ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய், வெள்ளி, புதன் என ஒவ்வொரு தினங்களுமே கொண்டாட்ட தினமாக வருகிறது. இந்த ஆடி மாதத்தில் வரும் ஜூலை 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே வருகிறது. இந்த ஆடி மாதம் வந்துட்டாலே தமிழ்நாடு முழுவதுமே உள்ள அம்மன் கோவில்களில் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கமாகவே இருந்துட்டு வருது. மிகப்பெரிய அம்மன் கோவில்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள அம்மன் கோவில்களிலுமே ஆடி திருவிழாவானது கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. மேலுமே இந்த கோவிலில் ஒவ்வொரு அம்மன் கோவில்லையுமே சிறப்பாக பூஜைகள் நடத்தப்படுவாங்க. ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்பூரம், ஆடிப்பெருக்கு, ஆடி தவசு, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை என பல விசேஷங்கள் கொண்டாடப்பட இருக்குங்க. இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டால் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நன்மைகள் பல பெருகும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்துட்டு வர ஒரு விஷயம். இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தில் கோவில்களில் கூழ் ஊற்றுதல், அன்னதானம் உள்ளிட்ட பல விசேஷங்கள் தொடர்ந்து அரங்கேறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களை காட்டிலும் வட மாவட்டங்களில் ஆடி மாதம் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுவாங்க. குறிப்பாகவே இந்த தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் ஆடி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆடியின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே கூழ் ஊற்றுதல், அன்னதானம் வழங்குதல் போன்ற நிகழ்ச்சிகளை பக்தர்கள் மேற்கொள்கிறாங்க. ஆடி மாதத்தில் பக்தர்கள் விரதம் இருந்து நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. இந்த ஆடி மாதத்தை பார்த்திங்களா பண்டிகைகளோட தொடக்க மாதமாகவும் சொல்லப்படுது, பக்தி மாதமாகவும் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். பூமாதேவி அவதரித்த உன்னத மாதமாகவும் அதனால தான் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த ஒரு மாதமாகவும் பண்டிகைகளின் தொடக்க ஒரு மாதமாகவும் கொண்டாடப்படுகிறது. அம்மன் பார்த்திங்களா நம்மளோட இல்லங்கள் தோறுமே எழுந்தருளி நம்மை நல்ல வழிபடுத்தும் அற்புதமாகத்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளியும் செவ்வாயுமே பெண்களுக்கு பொன்னான நாள் திருவிழா நடத்தாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதம் மறுநாள் 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. அம்மனுக்கு உகந்த இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள் நம்ம ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாடப்படுவது ரொம்பவும் சிறப்பு. என்ன நண்பர்களே, இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் நமக்கு என்னென்ன அற்புதங்கள் இருக்குது, நம்ம என்னென்ன செய்யலாம், எப்படி வழிபாடுகள் செய்யலாம், எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு
தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக பேசி தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி இந்த அம்மன் வழிபாடு நீங்களும் செய்வீங்களா? மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.